வந்து மனமறிவு மன்றம் சொல்லி அந்த மெம்பருக்கான உண்மை அதான். இப்போ வந்து மெம்பர் இல்லாதவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு சில எஃபர்ட் வந்து புதுசு ஆதார் கார்டு வாங்கி மெம்பர் ஆக்கி அதை கொடுக்குறாங்க. இன்னொன்று கோவையில் அவுட்டர் எஃபர்ட் எல்லாம் வந்து பெண்கள் இந்த மாதிரி நடனங்கள் டிஜே எல்லாம் வெட்டு பண்றாங்க. இந்திய கல்யாணிக்கு என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கடந்த ஆட்சி மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அமைச்சர பதவி ஏற்று இன்னைக்கு 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 3 நாள்ல இந்த துறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிறக்கே வந்து எனக்கு, ஏன்னா இது வந்து சாதாரண துறையில இப்ப என்ன போன்ற ஒரு இந்த வயதுல இருக்க ஒருத்தருக்கு இப்படி ஒரு பதவி, ரொம்ப பெரிய பதவி, இதை நான் பொறுப்போட எடுத்தோம் கொள்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எந்த முடிவும் எடுக்காம இதை சரி பண்றதுக்கு என்ன, இந்த மாதிரி தவறு பண்றவங்களை எப்படி தண்டிக்கலாம், அவங்களுக்கு ஃபைன் முறையில போடலாமா, இல்ல லைசன்ஸை தற்காலிகமா ரத்து பண்ணலாமா, அல்லது லைசன்ஸை முழுவதுமாக கேன்சல் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு விவாதத்துல ஒரு டிஸ்கஷன் லெவல்ல இருக்கு. நிச்சயம் இதுக்கு எல்லாமே கூடிய சீக்கிரம் பதில் கொடுத்தா நிஜமா இந்த 11 to 11 வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சரக்கு விற்கிறது பண்றாங்க. அவங்க வந்து ஊத்தி கொடுக்கணும், சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ், அதை வந்து ஒரு பாட்டிலா சேல் பண்றாங்க. நிச்சயம் அது மேலே நடவடிக்கை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த துறையில இதை முதல்ல சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இது பின்னாடி எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுல சம்பாதிச்சிருக்காங்கிறது அதுக்கப்புறம் தான். நான் இப்ப அதை நோக்கி ஓடிட்டேன்னா இதை முறைப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை கவனம் செதறும். நான் முதல்ல இந்த மக்களை ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த பாருன்னு சொல்லி டெண்டர் கொடுத்து பார்ட்டி ஃபண்டு தனியா வாங்குறது, டிடி தனியா வாங்குறது, இது எல்லாமே முற்றிலும் ஒழிக்கணும். பழைய மாதிரி நிச்சயம் இந்த துறை இருக்காது. வனப்பகுதி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனமகிழ்ச்சிகள் கண்காணிக்கிறப்போ அல்லது நீக்கிறதா எல்லா மனமகிழ் மன்றங்களுக்கும் சர்க்குலர் போகும். அந்த சர்க்குலர் என்ன போகும்னா இந்த மாதிரி இந்த மாதிரிதான் உங்க ப்ரொசீஜர், இதுக்கு தான் வந்து உங்களுக்கு நோட்டீஸ் லைசன்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லப்படும். அதுல சில எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 அவங்க மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தனால அவங்களுக்கு சோகாஸ் லெட்டரும் அனுப்ப சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனமகிழ் மன்றங்களுக்கு சோகாஸ் லெட்டரும் போகும். ஆனகட்டி பகுதியில நிறைய ரெசார்ட்டுகள்ல வந்து மது விற்பனை செய்யப்படுது. அதை வந்து ரெசார்ட்டுங்கிற பேர்ல வந்து இது பண்ணிட்டு உள்ள கூட மது விற்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுமா, நீங்க என்னென்ன கேள்வி கேட்கறீங்களோ நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு கேட்கறீங்களா? நானும் அங்கிருந்து வந்தவன் தான். எங்க எப்படிலாம் முறைகேடா மது விற்பனை செய்யறாங்க, யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் இதை சொல்லி லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதை வந்து நான் நிறைய பேர் சொல்லும் போது அப்படி அங்கிருந்து நான் வரல, எனக்கு அந்த பழக்கங்கள்லாம் இருக்காது, ஒரு ஒயின் ஷாப்புக்கு அந்த மாதிரி பழக்கம் என்கிட்ட இருக்காதுன்னு இல்லை. நான் வந்து அடிமட்ட லெவல்ல இருந்து வந்த ஒரு பையன். எனக்கு நிச்சயம் இந்த துறையை பத்தி A to Z தெரியும். இதை நான் அதிகாரிகள் சொல்லி அது தப்பு அப்படின்னு நோட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நான் தான் சொன்னேன், நான் என் வீட்டை சுத்தி வெளியே வந்தேன்னா இந்த பக்கம் ஒரு மனமகிழ் மன்றம் இருக்கும், இந்த பக்கம் 2 டாஸ்மாக் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல்ல வளர்ந்த ஒரு பையன். நிச்சயம் இந்த பிரச்சனைகள் எனக்கு நிறைய தெரியும். நிறைய செய்தியாளர் தெரியாத விஷயம் கூட எனக்கு நிறைய தெரியும். உடனே நீங்க துறை கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க ஒரு 714 கடையை வந்து மூடிட்டாரு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆய்வு செஞ்சதுல இன்னும் கடைகள் மூடப்படுற சூழல் இருக்கா? இல்ல நான் நெறிமுறைப்படுத்த வேண்டிய சூழல். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு தெரியல, நீங்க எதாவது சொல்லுங்களேன். எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா நீங்களே சொல்றீங்கல்ல, கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும், சிரிஞ்சு உள்ள வந்துடும். இன்னைக்கு வரைக்கும் அது கடந்த ஆட்சியோட அந்த தாக்கம் இன்னுமே இங்க